friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழ செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸாக இருக்கட்டும், டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில செயல்படுற சோயலாக இருக்கட்டும், இரண்டிலுமே வந்து 3S LLB மற்றும் 3S LLB ஆனர்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஆனது இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னையிலிருந்து ஜூலை 24க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லா அட்மிஷன் 2024-25 இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார் 3S LLB டிகிரி கோர்சஸ் 2024-25க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஷார்ட்டாக பார்த்துலாம். அதாவது நீங்கள் 3S LLB ஆனர்ஸ் டிகிரி படிக்கணும்னா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் படிக்கணும்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னா யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு 3S டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 10th முடிச்சுட்டு 3S டிகிரி 3S இன்னொரு டிகிரியும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க கரஸ்பாண்டன்ஸில், அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நான் படிச்சிருந்தா யூஜியை வந்து நான் அப்ளை பண்ண முடியுமான்னு. அப்ளை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து 10th ரெகுலரில் படிச்சிருக்கணும், 12th வந்து ரெகுலரில் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஜி டிகிரியை டிஸ்டன்ஸில் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, 3S LLBக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதற்கான எலிஜிபிலிட்டி மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆனர்ஸ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் SC ST கேட்டகரிக்கு 55%, அதர்ஸ்க்கு 60% வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து ஜென்ரலாக அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு 3S LLBக்கு வந்து எலிஜிபிள் மார்க்ஸ் வந்து 40%, SC STக்கு அதர்ஸ்க்கு வந்து 45% கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து நீங்கள் இப்போ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவுக்கு ஆனர்ஸ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா தனியாக அப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு 3S LLBக்கு வந்து அப்ளை பண்ணால் அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான வெப்சைட்டும் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணுன்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 3S ஆனர்ஸ் டிகிரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லேருந்து படிக்கணும்னா SC ST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 500 ரூபீஸும், அதர்ஸ்க்கு வந்து 1000 ரூபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் டேட்டு 3/7/2024 24/7/2024 வரைக்கும் இருக்குது. அதே போல் தான் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கும் SC ST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 250 ரூபீஸ்க்கும், அதர்ஸ்க்கு வந்து 500 ரூபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை தெரிஞ்சுக்கணுன்னா இதில் வந்துட்டு ப்ரௌச்சர்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அஃபிலியேட்டட் லா கவர்மெண்ட் அண்ட் லா காலேஜஸ்க்கு இருக்கும். இதில் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, காலேஜஸில் எவ்வளோ சீட் வேக்கன்சி இந்த இயர் இருக்குது, எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கணுன்னா இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதாவது சீர்மிகு சட்டப்பள்ளியில் அப்ளை பண்ணணும்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் சோயல் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அஃபிலியேட்டட் லா காலேஜில் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும்னா, அதாவது இணைவு பெற்ற சட்டக்கல்லூரியில் பண்ணணும்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரிக்கும். இப்போ வந்து நான் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டோட்டல் காலேஜ் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 15 வந்து இருக்குது. அதே போல் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இப்போ இந்த வருஷம் வந்து 3 எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் ஆகி டோட்டலாக வந்து 26 காலேஜஸ் இருக்குது. இப்போ அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் கீழே டோட்டலாக வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட 26 காலேஜஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்ட பிறகு மேலே வந்து 3S LLB டிகிரி கோர்சஸ் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் ஹியர் இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த கிளிக் ஹியர் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதாவது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த இமெயில் ஐடியை மறுபடியும் நீங்கள் வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணணும். இதை எல்லாமே கொடுத்து வந்து நோட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே படிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும்.
நெக்ஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர்னு கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ரிஜிஸ்டர் நம்பர் வரும். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் சொல்லிகிட்டே இருக்கும். அந்த லாகினை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆனது ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தீங்களே உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், இது எல்லாமே வந்து டாப் ஆஃப் த அப்ளிகேஷனில் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜெண்டரை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர், மதர் அல்லது வந்து கார்டியனுடைய நேம் வந்து இங்கே என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலிஜியன் என்னவோ அந்த ரிலிஜியனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இலங்கை அகதியான்னு கேட்டிருக்காங்க அல்லது வந்து காஷ்மீர் புலம்பெயர்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோனே அதில் ஆல்ரெடி செலக்ட் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப்பு கேட்டிருக்காங்க. இந்தியன்னா இந்தியனே இருக்குது, அது அதர்ஸ்னா அதர்ஸில் நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், உங்களுடைய யூஜி டிகிரியோடைய என்ன குவாலிஃபையிங் இருக்குது, அதாவது ஆர்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா, லிட்ரேச்சர் படிச்சிருக்கீங்களா, சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்களா, அதுக்கப்புறம் வந்து மெடிசன் படிச்சிருக்கீங்களா, இது எதுவுமே இல்லை வேறு ஏதாச்சுன்னா அதர் பேச்சுலர் டிகிரின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்ட் இந்த குவாலிஃபையிங் எக்ஸாம் தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. பெற்றுள்ளீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கொடுத்துருங்க. அது ஆல்ரெடி எஸ்ஸில் தான் வந்து செலக்ட் ஆகியிருக்கும். நீங்கள் நோன் கொடுத்தீங்கன்னா அது வந்து இதுவாகாது. அதுக்கப்புறம் வந்து எந்த மந்த் வந்து பாஸ் அவுட் ஆனீங்க, எந்த இயர் எந்த மந்த் வந்து அந்த இங்கே வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கேலண்டருக்கு இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எஸ்எஸ்எல்சியுடைய கல்வி முறை கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ரெகுலரில் படிச்சிங்களா அல்லது வந்து ப்ரைவேட்டில் வந்து படிச்சிங்களா அல்லது வந்து ஓப்பன் ஸ்கூலிங்கில் படிச்சிங்களான்றதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் HSCக்கும் அதே போல் எந்த மெத்தடில் வந்து நீங்கள் படிச்சிங்க, அதாவது ரெகுலராக, ப்ரைவேட்டாக, ஓப்பனிங் ஸ்கூலிங்காக வந்து படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதே போல் வந்து உங்களுக்கு வந்து பயிற்றுவிச்ச மொழி, இன்ஸ்ட்ரக்ஷன் மொழி வந்து தமிழில் படிச்சிங்களா இங்கிலீஷில் படிச்சிங்களா, இந்த 2 லாங்குவேஜுமே இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ்னா அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறோன்னா டிகிரி மோட் எஜுகேஷன். டிகிரி மோட வந்து நீங்கள் வந்து ரெகுலரில் படிச்சிங்களா, ப்ரைவேட்டில் படிச்சிங்களா, டிப்ளமோ படிச்சிங்களா, இல்லை அதர்ஸ் வந்து படிச்சிங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது, செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சிட்டி என்னவோ சிட்டியை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டம் என்னவோ டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய பின் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து தொலைபேசி எண் இருந்தால் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து டீட்டெயில் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கவனமாக மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்னா வந்து ஓவரால் டோட்டல் மார்க்ஸ் ஆல் சப்ஜெக்ட் மொத்த மதிப்பெண்களை வந்து இந்த இடத்துல மேக்ஸிமம் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து டிகிரி யூஜி டிகிரி வந்து இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய 6 செமஸ்டருடைய டோட்டல் மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். எத்தனை சப்ஜெக்ட் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து 100 மார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ எத்தனை சப்ஜெக்டாக 100 மார்க்ஸால் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் வந்துடும். அந்த டோட்டல் மார்க்ஸை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ வந்து 3000 டோட்டல் மார்க்ஸ்னால் நீங்கள் வந்து இதில் 2750 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. 2750 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுடைய பர்சன்டேஜ் ஆனது கால்குலேட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அக்ரேட்டிவ் ஆஃப் மார்க்ஸ் இன் மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட். உங்களுடைய மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து டோட்டலாக எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்டில் வந்து டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இங்கே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எவ்வளோ அப்படின்னு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 2500 இருக்குன்னா இதில் வந்து நீங்கள் 2000 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஸ்கோர் ஆகிடும். இப்போ பர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். நீங்கள் வந்து அதை கால்குலேட் பண்ணி வந்து குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனா அல்லது வந்து ஃப்ரீடம் ஃபைட்டருடைய சில்ட்ரனா, அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா, நீங்கள் இல்லைன்னா வந்து டிசபிலிட்டிஸில் ஏதாச்சும் ஒரு இருக்கா, அது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஏதாவது இருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள்.
அதே போல் வந்து செகண்ட்லேயும் வந்து கேட்டிருக்காங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் செகண்ட் இடஒதுக்கீடு கேட்டிருக்காங்க. செகண்ட் 2 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா இது 2த்தையுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். என்னென்ன இருக்கோ அதுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மதர் டங் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, உருது கொடுத்துருக்காங்க. இந்த லாங்குவேஜ் எதுவுமே உங்கள் மதர் டங்க் இல்லைன்னா அதர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கார்டியன் அல்லது பெற்றோர்களுடைய ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சரா, இண்டஸ்ட்ரியா, பிஸ்னஸா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ப்ரைவேட் ஆர்கனைசேஷனா, ஸ்மால் ட்ரேடா, இல்லை இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் அதர்ஸ் கொடுங்க. இல்லை வந்து இண்டஸ்ட்ரினா இண்டஸ்ட்ரி கொடுங்க, பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பாதுகாவலருடைய மாத வருமானம் இன்கம் கேட்டிருக்காங்க. மந்த்லி வருமானம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எந்த மந்த்லி இன்கமோ அதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேட்டிவ் பிளேஸ் உடைய பூர்வீக இடத்தின் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் உடைய குடியிருக்கீங்க இல்லையா, அந்த பிளேஸ் வந்து கார்பரேஷனில் சேர்ந்ததா அல்லது முனிசிபாலிட்டியில் சேர்ந்ததா, அடுத்தது வந்து டவுன்ஷிப்பில் சேர்ந்ததா, டவுன் பஞ்சாயத்தா இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தா, இது எதுவுமே இல்லைன்னா அதர்ஸ் கொடுங்க. இதில் எந்த இடத்துல நீங்கள் வந்து பூர்வீகமாக குடியிருக்கிறீங்களோ அந்த பஞ்சாயத்தை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே போல் வந்து பள்ளி அமைந்துள்ள இடத்தின் குடிமை நிலை கேட்டிருக்காங்க. அதுக்கான கார்பரேஷனா முனிசிபல்னா அதை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது 5 இயர்ஸ் நிறைய பேர் வந்து இதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன விஷயம்னா பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற தனியார் சட்டக்கல்லூரியில் அரசு இடஒதுக்கீட்டில் தகுதி மதிப்பெண் அடிப்படையில் சேர விரும்புகிறீர்களா? முந்தைய கல்வி ஆண்டிற்கான கல்வி கட்டணம் ரூபாய் 85,000 ஒரு வருடத்திற்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் கவர்மெண்ட் இருக்குது, ப்ரைவேட்டும் இருக்குது. இப்போ உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்குதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து உங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும். இப்போ உங்களுடைய கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து சீட்டு கிடைக்காதுன்ற பட்சத்தில் அவங்க வந்து ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு வழங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் மூலியமாக சேர்றதை விட மெரிட் பேஸில் வந்து கட் ஆஃப் பேஸில் கவர்மெண்ட் மூலியமாக சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாகும். அப்படி தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சீட் அலாட் ஆகலைன்னா ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஓகேவா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து நோன் கொடுத்துறீங்க. அதாவது ஹை கட் ஆஃப் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து நோ கொடுக்கலாம். சரி, நீங்கள் இப்போ லோ கட் ஆஃப் வச்சுருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கலனாலும் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். இதை தான் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் எவ்வளோ கல்வி கட்டணம் பர் இயருக்கு இருந்ததுன்னா 85,000 ரூபீஸ் இருந்ததுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டோட்டலாக வந்து 15 காலேஜஸ் இருக்குது. அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 15 காலேஜஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரில் தான் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் நேம் வரும். இப்போ இந்த 15 கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் எந்தெந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, செகண்டாக என்ன காலேஜஸ் கொடுக்குறீங்க, தேர்ட் என்ன கொடுக்குறீங்க, இதே போல் வந்து 15 காலேஜஸ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே போதும். நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்டு உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸு உங்கள் பேரண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்லோட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்த மாதிரி ஃபோட்டோ இருக்கணும். அந்த ஃபோட்டோ வந்து 10 KB to 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். அதனுடைய ஃபார்மேட்டு JPG, GIF, PNG இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து உங்களுடைய சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அப்லோட் சிக்னேச்சர் இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதற்கும் வந்து 10 KBலேருந்து 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கான ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸுடைய சிக்னேச்சர் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். அந்த பேரண்ட்ஸுடைய சிக்னேச்சர்ஸ்க்குமே வந்து 10 KBலேருந்து 50 KBக்குள்ளே தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்கன்னா அப்லோட் SSLC 10th சர்டிஃபிகேட் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலை பதிவேற்றம் செய்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். அதற்கான சைஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது 100 KBலேருந்து 250 KBக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. JPG,
ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். செகண்டாக வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். அதுவுமே வந்து 100 கேபிலேருந்து 250 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அதற்கான ஃபார்மேட் வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட் 2 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய யூஜி கன்சாலிடேட் மார்க் ஷீட்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதற்கான சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 கேபியில் இருந்து 1 MBக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 KB முதல் 1 MB வரையிலான PDF வடிவத்தில் நீங்கள் PDF வடிவத்தில் தான் இந்த யூஜி கன்சாலிடேட் மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ண முடியும். யூஜி டிகிரி ஒருங்கிணைந்த மதிப்பெண்ணை இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, எங்களுக்கு வந்து இன்னும் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டே கொடுக்கல, நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சிங்கிள் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்களே எவ்ரி செமஸ்டருக்கும், அந்த சிங்கிள் மார்க் ஷீட்டை ஒரே PDF-ஆ கன்வெர்ட் பண்ணுங்கள். ஒரே PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண அப்லோட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் கேட்டிருக்கேன், எங்களுக்கு 6th செம் மார்க் ஷீட்டே வரல, ரிசல்ட்டே வரல, நான் என்ன பண்ணணும்னா ரிசல்ட் வராத உங்களால் இந்த அப்ளிகேஷன் பண்ண முடியாது. 24th ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் பாருங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு, அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து ஆல்ரெடி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மார்க் ஷீட்டு, இது எல்லாமே வந்து ஒரே PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபைலில் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிடுங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டிசி கேட்டிருக்காங்க. உங்களுடைய டிசியும் வந்து 100 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதற்கான ஃபார்மேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா PDF ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து டிசி தரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் அதுக்கான எனக்கு வந்து நான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து இந்த காலேஜில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் 3 years LLBக்கு, நான் படித்த யூனிவர்சிட்டி உங்களுடைய யூனிவர்சிட்டியை மென்ஷன் பண்ணி என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணி எந்த இயர் பாஸ் அவுட்டோ அதை மென்ஷன் பண்ணி எங்களுக்கு இன்னும் வந்து டிசி வரல, டிசி வருன்ற பட்சத்தில் நான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போவோ அல்லது அட்மிஷன் அப்போவோ நான் கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துட்றேன்ற மாதிரி நீங்கள் வந்து லெட்டர் எழுதி அதில் வந்து சைன் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். டிசிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி லாஸ்ட் இயர்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, அவங்களதெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் டிசி வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு டிசிக்கு சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு இல்லைன்னா லெட்டர் ஹெட்டில் வந்து நீங்கள் வந்து எழுதி அதுக்கான சைனை வந்து பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து இந்த இயர் வந்து ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்திருக்கு. அந்த ஃபோட்டோ வச்ச கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வந்து அதிகபட்சம் பேர் இப்போ ரீசெண்டாக வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரீசெண்டாக எடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களது ஓல்டு கார்டு தான் இருக்கிறதுனால அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 கேபிலேருந்து 250 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். இதற்கான ஃபைல் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தினை தபால் மூலமாகவோ நேரிலோ சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. அதாவது நீங்கள் இதனுடைய சாஃப்ட் காப்பி, அதாவது இதில் மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஹார்ட் காப்பியாக வந்து நீங்கள் கொரியர் மூலியமாவோ இல்லை டைரெக்டாக போயிட்டு யூனிவர்சிட்டியில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சப்மிட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய கோர்ஸ் அப்ளைடு, எந்த கோர்ஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, கம்யூனிட்டி, இது எல்லாமே வந்துடும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அதற்கான அமௌண்ட் வந்து இங்கே வந்துடும். இதுக்கு கீழே வந்துட்டு இப்போ ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காமிப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 3 years LLB ஆனர்ஸ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் SC ST கேட்டகரிக்கு 500 ரூபீஸ்க்கும் அதர்ஸ்க்கு வந்து 1000 ரூபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து 3 years LLBக்கு வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜில் அட்மிஷன் போடுறீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா SC ST கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 250 ரூபீஸும் அதர்ஸ்க்கு வந்து 500 ரூபீஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் சொல்லிட்டு பே பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் வந்து உங்களுக்கான
டிரான்சாக்ஷன் மெத்தட் வந்து நிறையவே இருக்கும். அந்த மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மெத்தடை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆனது ஃபுல்லாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து லாஸ்ட்டாக வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ அவங்க கேட்பாங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் டேரெக்டாக அட்மிஷன் போட போகிறீங்களா, அட்மிஷன் போடுறது காலேஜுக்கு போவீங்க, அப்போ வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாத ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான ரெசிப்டையும் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது பிரிண்டோ எடுத்து வச்சுங்க. இப்போ வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லா காலேஜில் சேர்ந்த ஸ்டூடெண்ட் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.